ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு எடுத்துக்கிறது இந்த 1 2 3 மசாலா எடுத்துக்க போகிறேன். அப்புறம் இந்த நூடுல்ஸ் பாக்கெட்லேருந்து தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஹெல்தி கிடையாது தான், பட் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பில்லை. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஹாட் வாட்டர் பாயில் பண்ணுற வாட்டரை அதில் கொஞ்சோண்டி சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் கொஞ்சோண்டி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்போனா அந்த மேகி வந்து உதிரியாக நல்லா வரும், கொஞ்சம் குலைவு இல்லாமல். இப்போது நமக்கு தேவையான அளவு மேகியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம மேகி ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் மேகியை விட இது கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்து கொஞ்சம் பண்ணுறதுனால நல்லாவும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே குக் பண்ணலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நல்லா பொலன்னு அழகாக வந்துடும். இப்போது லைட்டாக இன்னும் ஒரு 1 மினிட் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில்ட்ரு பண்ணுறோம். அதில் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கோல்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி அதை கூல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ண போகிறோம். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கேபேஜ், எக்கு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற வெஜ்ஜஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு எக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். கேரட், அப்புறம் ஒரு ஆஃப் ஆனியன் மட்டும் எடுத்துக்கிறேன். 2 பீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணிடலாம் பொடிசாக. கேரட்டை வந்து நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிறோம், உடனே சீக்கிரமாக வெந்துடும்ல, அதனால். இப்போது எக்கை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டி பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்டு பெப்பர் போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மேகி அன்ஹெல்தி ஃபுட் தான், பட் என்னைக்காவது ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா தப்பில்லை. அவுட் சைட் ஃபுட்டில் உள்ள கிரேவிங்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு அந்த 1 2 3 மசாலா வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிறவங்க இதில் வந்து நம்ம பிரியாணி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், அந்த மசாலாத்தை வேண்டாம் அப்படிங்கிறவங்க. இப்போ நான் அந்த மசாலா மட்டும் வச்சு செய்கிறதுனால கடுகு மட்டும் போட்டிருக்கேன், வேறு எதுவும் போடலை. இப்போது எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் 1 by 1 ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டி தண்ணி ஊற்றி ஹாஃப் குக் பண்ணால் போதும். இப்போ லைட்டாக எல்லாத்தையுமே ஒரு 1 மினிட் எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம் நல்லா. அந்த 1 2 3 மசாலாங்கிறது அஜினமோட்டோ கொஞ்சம் சேர்த்துருக்க தான் செய்வாங்க. எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பிரியாணி மசாலா, கரம் மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சோண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன், கொஞ்சோண்டி உப்பு ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸில் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டி வாட்டர் ஊற்றி இப்போ இதில் மூடி வச்சுக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி பெப்பர், ஜீரா பவுடர் போடுறோம். பெப்பர் பவுடர் மட்டும்னாலும் போடலாம், இல்லை ஜீரா பவுடர்னாலும் போடலாம், எதுனாலும் போடலாம். இதில் நான் ரொம்பவே ஸ்பைசஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா சின்ன பசங்க சாப்பிட்றதுனால. இதே நம்ம எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், சோய் சாஸ், சில்லி சாஸ், அப்படிங்கும்போது நிறைய சாஸ் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி நான் எதுவுமே உரப்பே இல்லாமல் லைட்டாக சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த மேகி நம்ம ஏற்கனவே கூல் டவுன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா பொலன்னு அழகாக உதிரியாக வந்துடும். இப்போ அதை கூட கொஞ்சமாக ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதை போட்டு நல்லா கையை வச்சு தான் வர லைட்டாக, ரொம்ப போட்டு பசையாமல் லைட்டாக அப்படி பொத்தனாப்பில் பரட்டி எடுக்கிறேன். இப்போது அந்த ஹாப்பிமா மசாலா இருக்குல்ல, அதை லைட்டாக போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இந்த பொடி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கரம் மசாலா, பிரியாணி பவுடர் ஆட் பண்ணால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதே மாதிரி லைட்டாக இப்படி பரட்டி விட்டுக்கிறேன். இப்போது ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆகிட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் அந்த வெஜிடபிள்ஸை லைட்டாக ஆஃப் குக் பண்ணாலே போதும். இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் கூட இந்த நூடுல்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வச்சு லைட்டாக அப்படி பரட்டி அங்கிட்டு ஒரு பரட்டு, இங்கிட்டு ஒரு பரட்டி மட்டும் எடுத்தால் போதும், ரெடி ஆயிரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். இதில் வந்து எல்லா சாஸுமே ஆட் பண்ணலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் மட்டும் டேஸ்ட்டுக்காண்டி ஆட் பண்ணிக்கிறேன், உரப்பு இல்லாமல் இருக்குங்கிறதுக்காண்டி. அவ்வளோதான், மோஸ்ட்லி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து மேகி வேண்டாம், நூடுல்ஸ் வேண்டாம், சாப்பிட வேண்டாம், எப்போவாவது ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை. அதுவும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறதுனால கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நூடுல்ஸ் வந்து கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கேபேஜ், அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணால் கூட இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். பட் என்கிட்ட இல்லைங்கிறதுனால இன்றைக்கி இருக்கிறத வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா
கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until bye from Lux. இப்போ மேகியை நான் பிளேட்டில் வச்சுட்டேன். என்னோடய குட்டி ஏஞ்சல் வந்து இது ரிவ்யூ பண்ண போகிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ போலன்னு அழகாக வந்திருக்குன்னு. நல்லா உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ்லாம் ரொம்பவே ஆட் பண்ணலை, காரம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம காரம் கொஞ்சம் நல்லா ஸ்பைசஸாக ஸ்பைஸியாக நல்லா சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க நல்லா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மேடம் பிடிக்கலன்னு நல்லாவே சொல்லிடுவாங்க. பிடிச்சிருந்தா சத்தம் கட்டாமல் ஒரே ஒரு சிம்பிள் தான் காமிப்பாங்க நல்லா இருக்குன்ட்டு. ஓகேங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.